இப்போ நம்ம பிடிசி யூஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,135 இருக்குங்க. ஸோ நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸை நம்மளுக்கு 64,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 64,400க்கு மேலே தாங்க க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ தற்போதைக்கு அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே கேண்டல் கொஞ்சம் கீழே வந்துன்னு இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த கேண்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ்கான கேண்டல். சரிங்களா? அதாவது ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிமாண்ட்லேருந்து நல்லா அக்ரெசிவாகவே பம்ப் ஆகிருக்கு. ஓகேங்களா? பட் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கலுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஏரியா பக்கத்தில் ப்ரைஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஒன்ஸ் இந்த ட்ரையாங்கலை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா பிடிசி நம்மளுக்கு அடுத்து 67 நோக்கி தான் போக போகிறான். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 67,000 தான் போக போகிறான். ஸோ அந்த 60,000 ஏரியா வந்து இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் வந்து போகிறதுனால நம்மளுக்கு வந்து 67 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஏரியா இந்த டிமாண்டை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும், இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிச்சா டைரெக்டாக 61 தான். சரிங்களா? ஸோ இந்த டிமாண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 67க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேண்டல் ஓப்பன் ஆகும் போதே நம்மளுக்கு இன்சைடுக்குள்ளே தான் உள்ளேருந்து தான் ஓப்பன் ஆகிறான். ஓப்பன் ஆகி ப்ரைஸு கீழே தான் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஈவினிங் மேலே ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸ் நம்மளுக்கு இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸ் வந்து 64,500க்கு மேலே ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவாக க்ளோஸ் வச்சான்னா நம்மளுக்கு வந்து இந்த புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ எது வைக்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 வரைக்கும் போகும். ஓகேங்களா? 67ல் தான் ப்ரீவியஸாக இருக்க ஹை இருக்குது. அந்த ப்ரீவியஸான ஹையை உடைப்பான். பட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி கேண்டலில் போயிடுறேன். ஸோ மந்த்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தோட ஹை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 67,000 ஏரியாவில் தான் இருக்குது. ஒரு வேளை ஓகேங்களா, இப்போ வீக்லி கேண்டல் வந்துடுறேன். ஒரு வேளை ப்ரைஸு நம்மளுக்கு இந்த வாரம் ஓகேங்களா, ஸோ சமீபத்தில் ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான், அதாவது இன்சைடில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். இந்த வாரம் நம்மளுக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வந்து 67 பிரேக் பண்ணி 69 இல்லைனா 70க்கோ மேலே வந்து கேண்டலை க்ளோஸ் வச்சுட்டானா இந்த வாரம், ஓகேங்களா, இந்த வாரம் அதுமே வந்து க்ளோஸ் வச்சுட்டானா நம்மளுக்கு வந்து பிடிசி புல்லிஷ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பிடிசி புல்லிஷ் ஆகிடும் இந்த வாரத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் போட்டான்னா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒருவேளை நம்மளுக்கு ப்ரைஸு மேலே போய் இந்த 67க்கு மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி உள்ளே க்ளோஸ் வச்சானா நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பியரிஷ் கேண்டலாக வரும். பியரிஷ் ஃபார்மேஷனுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்றது நான் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆனால் நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகாமல் ப்ரைஸ் மேலே ஃபெரோஷியஸாக போயிட்டானா கண்டிப்பாக இது புல்லிஷ் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு சொல்லணுன்னா இதுதான் பாட்டமாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து தற்போதைக்கு இல்லை ஒரு பாட்டம் ப்ரைஸாக இருக்கும். பிடிசி வந்து 67 இல்லை 70 அந்த ரேஞ்சில் வந்து போய் க்ளோஸ் வச்சிட்டானா. ஓகேங்களா? ஸோ இந்த மந்த்து கேண்டலும் நம்மளுக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வந்துட்டானா நம்மளுக்கு இதுதான் பாட்டமாக இருக்க சான்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதுதான் பாட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எதிர்பார்த்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து உள்ளே போயிட்டேன், அதாவது என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இன்கேஸ் கீழே விழுந்தான் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் கீழே விழுந்தான்னா மேக்ஸிமம் 50 வைக்க தான் விழுவான். ஓகேங்களா? அதுக்கு மேலே விழுவானான்றது எனக்கு தெரியலை. சரிங்களா? ஸோ அதனால் நான் என்னென்னா ஓகே இதுதான் ஒரு மேபி பாட்டமாக இருந்தால் இதாக இருக்கலாம், அப்படி விழுந்தாலும் இது வைக்க தான் இருக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ரிஸ்க்கை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதுதான் பாட்டமாக இருந்தானா நான் பிடிச்ச ப்ரைஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வார கேண்டல் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வந்ததுன்னா நம்மளுக்கு மார்க்கெட் திரும்பிடுச்சு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் வந்து பாட்டம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டலோட லோக்கு கீழே விற்கி விட்டு தான் திரும்புது. சரிங்களா? ஸோ போன வாட்டி கூட அப்படி தான் நடந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும்
ஸோ போன வாட்டி கூட ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக விக்கி விட்டு தான் மார்க்கெட் வந்து திரும்புது மேலே. ஸோ நான் இப்போ என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் மார்க்கெட்டில் வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து திரும்பிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை உடச்ச மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில், ஓகேங்களா, அப்படி வந்ததுன்னா மார்க்கெட் வந்து திரும்பிடும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நடக்குதா இல்லையான்றது. சரிங்களா? மேபி ஒருவேளை நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இங்கேருந்து இன்கேஸ் ரிஜெக்ட் ஆனானா நம்மளுக்கு இந்த 60K வைக்கும், அதாவது 61லேருந்து 60 இந்த ரேஞ்ச் வைக்கும் ப்ரைஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே ஏதாவது மார்க்கெட் வந்து திரும்புதான்றது இந்த ஏரியா ஹோல்டானா மார்க்கெட் திரும்பும், இல்லைனா வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தீரியம். ஓகேங்களா? ஸோ இத்தீரியம் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க என்னன்றது. ஸோ இத்தீரியமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேட்டர்னுக்குள்ளே தாங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு அக்குமுலேஷன் வந்து இருக்குது. நேற்று மேலே போனது கூட ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவை டச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டோ இல்லைனா பிரேக் டவுனோ நடக்கணும். ஸோ இது ரெண்டுத்தில் வந்து எது நடந்தாலும் மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ கீழே வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி இருக்கிறதுனால ஸோ மேபி வந்து பிடிசி வந்து நம்மளுக்கு அந்த டிமாண்டை உடச்சானா இவனும் உடச்சி கீழே வந்து இந்த டிமாண்டை டாப் பண்ணுவான். இல்லை பிடிசி பிரேக் பண்ணி நம்மளுக்கு 70க்கு மேலே போனோன்னா கண்டிப்பாக இவனும் பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே தான் எடுத்துகிட்டு போக பார்ப்பான். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட்டோ இல்லைனா பிரேக் டவுனோ ஆகணும் அப்போ தான். ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா 67க்கும் போவான். பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து 6160 வரைக்கும் போவான். ஸோ இதுதான் இங்கே ஃபைனல் கல்குலேஷனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 2150 வரைக்கும் போவான். இத்தீரியம் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா 2150 வரைக்கும் போவான். இன்கேஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா 1700 வரைக்கும் வருவான் கீழே. ஓகேங்களா? ஸோ இதுதான் பாயிண்ட்டு. 1650லேருந்து 1700 வரைக்கும் வருவான். ஸோ இந்த ஏரியா நம்மளுக்கு இப்போ பிரேக் அவுட் ஆகுதா இல்லை பிரேக் டவுன் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்பிளே மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் ரிஸ்க் கிடையாது இந்த வீடியோவில் சொல்லி இதில் ஓன்லெஸ் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களும் ஒரு ஓன்லெஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் ரிஸ்க் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.